ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்று நம்ம 3 வகையான காய்கறியில் வற்றல் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கோவக்காய், சீனி அவரைக்காய், வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் சீனி அவரைக்காயையும் கோவக்காயை 1 மணிக்கூர் வெயிலில் காய போட்டுட்டு கோவக்காயை நான் பொடி பொடி துண்டாக நறுக்கி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் ஷேப்பில் நறுக்கி எடுத்து தேவையான உப்பு போட்டு அதை நான் 1 டே ஊறட்டுன்னு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சீனி அவரைக்காயை கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் வேக வச்சு வடிகட்டி எடுத்து இப்போ நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். வெண்டைக்காயும் பொடி பொடி துண்டாக நறுக்கி அதையும் நான் வெயிலில் இப்போ காய வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக ஒரு நாளில் சீனி அவரைக்காயும் வெண்டைக்காயை எப்படி காய வச்சுருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஒரு பாக்ஸில் நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காற்று புகாத பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இல்லாட்ட நாம் காய வச்சு எந்த பலனும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டே முடிஞ்சாச்சு. இப்போ மறுநாள் நம்ம அந்த கோவக்காயை எடுத்து பார்க்கும்போது கோவக்காயில் நம்ம போட்ட உப்பு எதுவுமே இல்லாமல் கோவக்காய் அவ்வளோ உப்பை இழுத்து எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இழுத்து எடுத்து எப்படி கோவக்காய் ஊறி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கோவக்காய் ஊறியாச்சு. இப்போ நம்ம கோவக்காய், சீனி அவரைக்காய், அப்புறம் வெண்டைக்காய் எல்லாமே எடுத்து பின்ன நம்ம வெயிலில் காய வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வெயிலில் நான் காய வைக்கும்போது எங்கள் ஏரியாவில் வெயில் எடுத்தது, அதனால் எனக்கு டக்குன்னு காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3ஐயும் நம்ம வெயிலில் காய வச்சுருக்கேன். சீனி அவரைக்காய், கோவைக்கு, அப்புறம் வெண்டைக்காயை காய வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காய வச்சு சாயங்காலம் ஆன பிறகு அது எப்படி காஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாயங்காலம் ஆவி வச்சு நம்ம பார்க்கும்போது கோவக்காய் 1 நாள்லேயே நல்லா காஞ்சிருந்து, வெண்டைக்காய் 2 நாள்லேயே நல்லா காஞ்சாச்சு. சீனி அவரைக்காயும் காஞ்சாச்சு. நான் இப்போ என்ன பண்ணேன்னா சீனி அவரைக்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு 2 நாளில். இப்போ எண்ணெயில் போட்டு சீனி அவரைக்காயை நான் பொரிச்சு எடுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சு எடுத்து எனக்கு கொஞ்சம் சீனி அவரைக்காயில் உப்பு கம்மியாகிருந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூளை ஆட் பண்ணி அதில் குடிக்கி வச்சு சாப்பிடும்போது மொறுன்னு இருந்து குட்டி பேபிஸ்கள் சீனி அவரைக்காயை விரும்பி சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் குட்டி பேபிஸ்கள் விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம வெண்டைக்காயை பின்ன நான் 1 டே கூட காய போட்டு கோவக்காயும் காய போடுறேன். கோவக்காயும் வெண்டைக்காயும் 2 நாள் தான் நான் காய போட்டுருந்தேன். போட்டு இப்போ என்ன பண்ணேன்னா நம்ம கோவக்காயில் வெண்டைக்காயில் தயிர் ஊற்றி, ஒரு நாள் சாயங்காலம் தயிர் ஊற்றி வெயிலேருந்து எடுத்து சாயங்காலம் தயிர் ஊற்றி மறுநாள் அந்த கோவக்காய் வெண்டைக்காயை எடுத்து பார்க்கும்போது அந்த வெண்டைக்காயும் கோவக்காயும் தயிரில் நல்லா ஊறி ஃப்ரெண்ட்ஸ். ஊறி இப்போ நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தயிர் வீட்டி 2 நாள் தான் வெயிலில் காய வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டே காய வச்சு அது நல்லா ஓரளவு காஞ்சிட்டு நான் எந்த இதில் பாக்ஸில் தயிர் ஊற்றி நான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன்னா அந்த பாக்ஸில் 1 நாள் காஞ்சது. அதில் மீதி எள்ளுவில் தயிர் இருந்தால் அதில் வெண்டைக்காயும் கோவக்காயும் போட்டு குலுக்கி வச்சுருந்தேன். மறுநாள் எடுத்து காய வச்சும்போது சூப்பராக எனக்கு கோவக்காயும் வெண்டைக்காயும் காஞ்சி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணேன்னா பொரியலுக்கு நமக்கு தேவையான பக்குவத்தில் வெண்டைக்காயும் கோவக்காயும் வந்தாச்சு. நான் இப்போ எண்ணெயில் போட்டு வெண்டைக்காயும் கோவக்காயும் பொரித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இன்னும் புளி சாதத்துக்கு தான் இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் என்னுடைய மெத்தடில் செய்த 3 முறையான காய்கறி வற்றல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்